அனைவருக்கும் வணக்கம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு செயலை நம்ம கிட்ட செய்ய கொடுத்தாங்கன்னா அந்த செயலோட நன்மை தீமை ரெண்டத்தையும் ஆராய்ச்சி பார்த்து அதுல எது நன்மையோ அதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ்ல ஜல் ஜீவன் திட்டம் 2.0 வந்து நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. சோ முதல்ல அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஜல் ஜீவனா என்னன்னு பாருங்க. கிராமப்புறத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் குழாய் இணைப்பை வந்து வழங்குவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு லட்சிய திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டம் வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து குழாய் மூலம் போதுமான குடிநீரை உறுதி செய்யறத வந்து நோக்கமா கொண்டிருக்கு. மாநிலத்தில் ஜல் ஜீவன் திட்டம் 2.0 திட்டத்தை நீட்டித்து செயல்படுத்துவதற்காக மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஜல் ஜீவன் திட்டத்தை 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு செயல்படும் குடிநீர் குழாய் இணைப்புகளை வழங்குவதையும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதையும் ஜல் ஜீவன் திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 46.71 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு சுமார் 1.86 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மாநில அரசு 45 பல கிராம குடிநீர் திட்டங்கள், 56 கூட்டு குடிநீர் திட்டங்களில் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் 21,258 ஒற்றை கிராம திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஜல் ஜீவன் திட்டம் 2.0 செயல்படுத்துவதற்காக குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையிலிருந்து முதற்கட்டமா 2177.27 கோடி வந்து தமிழ்நாடு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.